புற்றுநோய் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் இயல்புக்கு மாறாக வேலை செய்வது அல்லது செல் சைக்கிள் எனும் செல் சுழற்சி நடைபெறாமல் இருப்பது. இதைதான் புற்றுநோய் அப்படின்னு சொல்றோம். கடந்த 10-20 ஆண்டுகளா கேன்சர் நோய் பல மடங்கு அதிகரிச்சுட்டு வர்றதாவும், அதே சமயம் மக்களின் இறப்பு எண்ணிக்கையும் கூடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சர் குறித்த பல ஆய்வுகள்ல சொல்றாங்க. உயிர்கொல்லி நோய் என்னும் டெட்லி டிசீஸ் வரிசையில் உலக அளவில் 5வது இடத்தில் இருக்கிறது கேன்சர். இதற்கு காரணம் என்னவென்றால், மாறி வரக்கூடிய உணவு பழக்கம், வாழ்க்கை முறை, பெருகி வரக்கூடிய சுற்றுச்சூழல் மாசு, புகைப்பிடிப்பது, புகையிலை பயன்படுத்துவது, உணவுப் பொருட்கள் மீது பயன்படுத்தப்படும் பெஸ்டிசைக்கிள் மற்றும் மரபு ரீதியான காரணங்கள் என பல காரணங்களினால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் புற்றுநோய் மக்களை பெரிதும் அச்சப்படுத்தக்கூடிய நோயாக இருந்தாலும் கூட, நம்முடைய ஆரோக்கியமான உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை காரணமாக 99% புற்றுநோய் வராமல் நாம் பாதுகாக்க முடியும். தினசரி நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஒரு சில உணவுகளுக்கு கேன்சர் செல்கள் உடலில் உருவாகாமல் அழிக்கும் தன்மை உண்டு. அந்த வகையான உணவுகளை நாம் தினசரி தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு வந்தால் மிக எளிமையான முறையில் இந்த கேன்சர் வராமல் நாம் பாதுகாக்க முடியும். கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய 10 சிறந்த கேன்சர் ஃபைட்டிங் ஃபுட்ஸ் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். 1. கிராவியோலா, முள் சீத்தாப்பழம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கு பலராலும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் முள் சீத்தாப்பழம். அப்படி இந்த முள் சீத்தாப்பழத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிட்டோஜெனின் எனும் கேன்சர் ஃபில் ஹார்மோன் மிகுதியான அளவில் இருப்பது தான் காரணம். இது கேன்சர் செல்களை டெட் செல்களாக மாற்றி உடலில் இருந்து வெளியேற்றுவதோடு கேன்சர் செல்கள் உருவாகும் வேகத்தையும் குறைக்கும். இதன் மூலமாக பல்வேறு விதமான கேன்சரையும் கூட மிக எளிதில் குணமாக்கக்கூடியது இந்த முள் சீத்தாப்பழம். கேன்சரை குணமாக்கும் ஆற்றல் இந்த பழத்திற்கு மட்டும் அல்ல, அதன் இலைகளுக்கும் உண்டு என பல ஆய்வுகளில் சொல்கிறாங்க. ஸோ கேன்சர் வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இந்த பழத்தை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அதை இலைகளையும் தேநீராக பயன்படுத்தி வர மிகவும் நல்லது. 2. கிரேப்ஸ், திராட்சை பழம். திராட்சை பழத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சி சத்து நிறைந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரிசர்வல்டால் எனும் ஒரு வகை பாலிஃபினால் இருக்குது. இது நம் உடலில் ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படும் தன்மை கொண்டது என்கிறதுனால இது கேன்சர் செல்களை உருவாக்கும் காரணிகளை அழிப்பதோடு கேன்சர் வராமலும் தடுக்கும். திராட்சையில் அதன் பழங்களை விட விதைகளில் தான் கேன்சரை எதிர்க்கும் பண்புகள் நிறைந்திருக்கு. ஸோ திராட்சை பழங்களை சாப்பிடும் பொழுது அதன் விதைகளோடு சேர்த்து தான் சாப்பிடணும். 3. பூண்டு. பூண்டில் பார்த்தீங்கன்னா அல்லிசின் என்னும் கேன்சர் ஃபைட்டிங் பவர்ஃபுல்லான காம்பனண்ட் இருக்குது. இதுவும் ஒரு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் தான். பொதுவாகவே உடலில் இன்ஃப்ளமேஷன் உண்டாகும் போது தான் பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் செல்கள் உருவாகக்கூடிய காரணிகள் உருவாகும். இதனை குறைக்கக்கூடியது பூண்டு. குறிப்பாக பூண்டு இரைப்பையில் இன்ஃப்ளமேஷனை உண்டாகக்கூடிய எச் பைலோரி என்னும் வைரஸை அழிப்பதோடு இரைப்பை புற்றுநோய் வராமலும் தடுக்கும். 4. கிரீன் டீ, பச்சை தேநீர். நிறைய ஹெல்த் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தினசரி ஒரு கப் கிரீன் டீ குடிச்சிட்டு வருவதன் மூலமாக கேன்சர் வராமல் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை தேநீரில் இருக்கக்கூடிய இஜி, சிஜி எனும் ஒரு வகை கேட்சின் அதிக அளவில் இருப்பது தான் காரணம். இந்த கேட்சின்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கோலன் கேன்சர், கிட்னி கேன்சர், பீட்ஸ் கேன்சர் என பல வகையான கேன்சரையும் வராமல் தடுக்கக்கூடியது. ஸோ தினசரி ஒரு கப் கிரீன் டீ குடிச்சிட்டு வர்றதன் மூலமாகவும் நம்ம கேன்சர் வராமல் தடுக்கலாம். 5. மஞ்சள், டெர்மரிக். நம் வீட்டில் சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கேன்சர் ஃபைட்டிங் ஃபுட்ஸ் மஞ்சள். மஞ்சளில் பார்த்தீங்கன்னா குர்குமின் என்னும் பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது உடலில் இன்ஃப்ளமேஷனை குறைப்பதோடு மட்டும் இல்லாமல் கேன்சரையும் உருவாகக்கூடிய காரணிகளான ஃப்ரீ ரேடிக்கல்ஸையும் உடலிலிருந்து வெளியேற்றும். இதன் மூலமாக நம் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கேன்சரையும் வராமல் தடுக்கக்கூடியது மஞ்சள். ஸோ சமைக்கும் உணவுகளில் மஞ்சள் தூள் சேர்க்க மறக்காதீங்க. 6. பச்சை காய்கறிகள். பச்சை காய்கறிகளான கீரைகள், ப்ரோக்கோலி, கேபேஜ் போன்ற காய்கறிகளில் அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி, கரோட்டினாய்டுகள் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு. குறிப்பாக கூசிப்ரஸ் வெஜிடபிள்ஸில் குளுக்கோசைனோலேட் எனும் அரிய வகை பொருள் இருக்கு.
இது நம் உடம்பில் ஐசோதைனோசைட்டாக மாறி கேன்சர் செல்களை அழிக்கும். தினசரி கீரைகள், புரோக்கோலி போன்ற பச்சை காய்கறிகளை அதிக அளவில் சாப்பிட்டு வந்தால் கேன்சர் வராமல் தடுக்கலாம். 7. ஆளி விதைகள். ஆல்பா இனோலிக் ஆசிட் எனும் ஒரு வகை ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டிவாக செயல்பட்டு உடலில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனை தடுக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய லிக்னேன்ஸ் எனும் ஒரு வகை பாலிப்னால் ஹார்மோன் குறைபாட்டினால் உண்டாகக்கூடிய கேன்சர் வராமலும் தடுக்கும். குறிப்பாக பெண்களின் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சீர்படுத்துவதோடு கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய் போன்ற புற்றுநோய்களையும் வராமல் தடுக்கும். இந்த ஃபிளக்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிளக்ஸ் சீட்ஸை பொடி செய்து பிற உணவுகள் சமைக்கும் பொழுது சேர்த்தோ அல்லது மோருடன் கலந்தோ சாப்பிட்டு வரலாம். 8. தக்காளி. தக்காளி சிவப்பு நிறத்தில் இருப்பதற்கு அதில் இருக்கக்கூடிய லைகோபின் எனும் நிரம்பிச்சத்துதான் காரணம். இது நம் உடலில் ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு ஆரோக்கியமான செல்கள் சேதமடைவதை தடுக்கும். குறிப்பாக மார்பக புற்றுநோய், பிராஸ்டேட் புற்றுநோய், பான்கிரியாசிஸ் புற்றுநோய் போன்ற புற்றுநோய்களை வராமல் தடுக்கும் ஆற்றல் தக்காளிக்கு உண்டு. 9. பெர்ரி பழங்கள். பெர்ரி பழங்கள் பெரிசிஸ், ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி போன்று நிறைய பெர்ரி பழங்கள் இருக்கு. எல்லா விதமான பெர்ரி பழங்களிலும் பலவிதமான நிரம்பி சத்துகளும் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடனும் நிறைந்திருக்கு. குறிப்பாக இலாஜிக் ஆசிட் எனும் ஒரு வகை பாலிப்னால் அதிக அளவில் இருக்கு. இது கேன்சர் செல்களை நேரடியாக எதிர்த்து அழிக்கும் ஆற்றல் கொண்டது. பெர்ரி பழங்களை சாப்பிடுவது மூலமாகவும் கேன்சர் நோயில் இருந்து நம்மை பாதுகாக்க முடியும். 10. கேரட். கேரட்டில் பீட்டா கரோட்டின் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்கு. இது நம் உடம்பில் செல்கள் சேதம் அடைவதை தடுக்கும். இதன் மூலமாக கேன்சர் செல்கள் உருவாவதையும் தடுக்கக்கூடியது இந்த கேரட். தினசரி கேரட்டை உணவுகளில் சேர்க்கிறது மட்டுமல்லாமல் கேரட்டை ஜூஸாக குடித்து வர கேன்சர் நோய் வராமல் நம்மை பாதுகாக்கலாம்.